குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நீதிமன்றமே நீர்நிலையில் இருக்கின்றதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்திநகர் பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட நீதிமன்றத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் குற்றங்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடமானது காந்திநகர் பகுதியில் உள்ள சுமார் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. 20 ஆண்டுகளாக நீர்வரத்து இல்லாததால் நீர்நிலையிலிருந்து சுமார் 2.5 ஏக்கர் இடம் அகற்றப்பட்டு நீதிமன்றம் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்ற கட்டிடத்திற்கு பின்புறத்தில் நீதிபதிகள் தங்குவதற்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏரியில் தண்ணீர் நிரம்பி அருகில் உள்ள நீதிமன்றத்தை சூழ்ந்துள்ளது. இதனால் நீதிபதிகள் குடியிருப்புகளை காலி செய்து வேறு இடத்திற்கு சென்றுள்ளனர். மேலும் வழக்கறிஞர்கள் தனது வாகனங்களை நிறுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே நீதிமன்ற கட்டிடத்திற்குள் உள்ள ஏரி தண்ணீரை அகற்றி நீதிமன்ற கட்டிடத்திற்குள் ஏரி தண்ணீர் வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நீதிமன்றமே நீர்நிலையில் இருக்கின்றதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.